அடித்து சொன்ன மோடி, அமித்ஷா. அண்ணாமலைதான் மாநில தலைவர். குட்டிக்கரணம் போடும் யார் அந்த விஷமி? பாஜக தலைவர் யார் என்கிற பரபரப்பு நிலவி வரும் நிலையில் யூகங்கள் அடிப்படையில் பாஜக தலைவர் மாற்றப்படுகிறார். அடுத்த தலைவர் இவர்தான் அவர்தான் என பல செய்திகள் வெளியானாலும் பாஜகவில் இருக்கும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் மீண்டும் அண்ணாமலைதான் தலைவராக வர வேண்டும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் அனைவரும் மீண்டும் அண்ணாமலைதான் பாஜக தலைவராக தொடர வேண்டும் என டெல்லி தலைமைக்கு அவர்களின் கருத்தை தெரிவித்துள்ள நிலையில் பாஜகவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவர் மட்டுமே பாஜக தலைவர் பதவிக்கு டெல்லி பரிசீலனையில் எடுத்துக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி பரிசீலனையில் எடுக்கப்பட்டவர்கள் பட்டியலை பாஜக டெல்லி தலைமை பரிசீலனை செய்து பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரின் கருத்துக்களை கேட்டுள்ளார்கள். அதற்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் தமிழ்நாடு தானே, இதில் பேசுவதற்கு பரிசீலனை பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை, மீண்டும் அண்ணாமலைதான் தமிழக பாஜக தலைவர் என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து விட்டார்களாம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா. இந்த நிலையில் அடுத்தது பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என உறுதியான நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டெல்லி பாஜக தலைமையிடமிருந்து வெளியாக உள்ளது. இந்த நிலையில் கடைசி நேரத்தில் தமிழக பாஜகவில் காலாவதியாகி கொண்டிருக்கும் ஒரு நபர் போடும் குட்டி கரணம், ஏப்பா அப்படியே சிரிச்சிட்டு கடந்து போங்கப்பா என ஒரு சிலர் சொன்னாலும் பாஜக தொண்டர்களை கோபமடைய செய்துள்ளது. அதாவது பாஜகவில் அந்த கட்சி நிர்வாகிகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அந்த நபர் தன்னுடைய வீட்டுக்கும் அவருக்கும் எடுபிடி வேலை செய்யக்கூடிய நபர், தன்னுடைய கார் டிரைவர் மற்றும் தன்னுடைய அல்லக்கைகளை வைத்துக்கொண்டு இவர்தான் அடுத்த பாஜக தலைவர் என்றும், தற்பொழுது பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக போகிறார் என்கிற பொய்யான செய்தியை பரப்பி காமெடி செய்து கொண்டிருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாஜக வட்டாரங்களில் விசாரித்ததில் அடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்பது கட்சியில் இருக்கும் எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தொடர்ந்து கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இவரே ஆட்களை செட் செய்து அடுத்த பாஜக தலைவர் இவர்தான் என்றும், மேலும் இவர்தான் அதை கொண்டு வந்தார் இதை கொண்டு வந்தார் என சில்லறைத்தனமாக வேலைகளை செய்து வரும் இவருக்கு அடுத்து கட்சியில் பொறுப்பில் இருப்பாரா என்றே தெரியாத அளவிற்கு அவர் மீது கட்சிக்கு புகார் மேல் புகார் சென்றுள்ளது. ஆகையால் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான இதுபோன்ற விஷமிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டதுதான் இன்று தன்னுடைய வீட்டு வேலைக்காரர், கார் டிரைவர்கள் மூலம் பொய் செய்தியை பரப்பி கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். குறிப்பாக இவருக்கு ஆதரவாக பாஜகவில் பதிவு போட ஆள் இல்லாமல் தான் வீட்டு வேலைக்காரர்களை வைத்து இப்படி பொய் செய்தியை பரப்பி வருகிறார் இந்த விஷமி என ஆதங்கத்தை கொட்டுகிறார்கள் நம்மிடம் பேசிய பாஜகவினர். உங்கள் தின சேவல்.